ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து ஒயில் லுக் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபார் லுக் பண்ண போகிறோம். ரைட் கிளிக், ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் வந்து ஃபார் லுக் எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒயில் லுக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஒயில் லுக், இது ரெண்டு லூப்புமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஒர்க்கை வந்து செஞ்சிட்ருக்கேன். பட் ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ அந்த கண்டிஷனை வந்து எனேபிள் பண்ணுறோமோ அப்போது இதோட ஒர்க்கிங் வந்து மாறும். மேபி ஸ்டாப் ஆகலாம், இல்லைன்னா ஹோல்ட் ஆகலாம். அது நம்ம டிஃபைன் பண்ணுற ப்ரோக்ராமை பொறுத்து இருக்கு. ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா சேம் வந்து இந்த ஐட்ரேஷனுங்கிறது இருக்குது, பட் இந்த ஸ்டாப் டெர்மினேஷன் வந்து இல்லை. அதுக்கு பதிலாக இங்கே என்ன எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்கன்னா என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, லூப் கவுண்ட். இங்கே அந்த லூப் கவுண்ட் இல்லை. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒயில் லூப்பில் வந்து லூப்போட கவுண்ட்டை வந்து நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. நீங்கள் அந்த கண்டிஷனை வந்து ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்கணும், எத்தனை தடவை நடக்கணுங்கிறத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கண்ட்ரோலும் கொடுக்கலாம், கான்ஸ்டன்ட்டும் கொடுக்கலாம். கான்ஸ்டன்ட்னா நான் என்ன நம்பரை டிஃபைன் பண்ணுறேனோ அந்த நம்பருக்கு வந்து ஒயில் லூப் வந்து அந்த ப்ராசஸை பண்ணிவிட்டு ஸ்டாப் ஆகும். இங்கே ஃபார் லூப்பில் நான் டிஃபைன் பண்ணுற நம்பர்ஸ்க்கு வந்து அதே மாதிரி ஃபார் லூப்பும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ சேம் ஒரு பல்பு நான் போட்டுக்கிறேன், சேம் ஒரு இண்டிகேட்டர் கனெக்ட் பண்ணிடுறேன். இதோட ஒரு காப்பி எடுத்து ஒயில் லூப்லையும் வைக்கிறேன். ஃபார் லூப்போட ஐட்ரேஷனை இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக. ஃபார் லூப் ஒயில் லூப்போட ஐட்ரேஷனை இண்டிகேட்டரை கிரியேட் பண்ணேன், ஒயில் லூப். இப்போ உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒயில் லூப், இங்கே ஃபார் லூப். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவர் எல் கட்டது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒயில் லூப்புக்கு கண்டிஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் எப்போ ஸ்டாப் பண்ணுறேனோ அது வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கணும். இப்போ எல்லாமே மீட் ஆகிடுச்சு. இது வந்து ஃபார் லூப்போட கவுண்ட். இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஒயில் லூப் பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் ஆன் பண்ணுறேனோ ஆன் ஆகுது. ஓகே, ஆன்லேயே வச்சிடறேன். ஃபார் லூப் நான் ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகலை. ஸோ இப்போயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஏன் இது ஆன் ஆகலை அப்படின்னா நம்ம இங்கே லூப் கவுண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணலை, அதனால இது ஆன் ஆகலை. ஒயில் லூப்பில் வந்து லூப் கவுண்ட்டு டிஃபைன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனே கிடையாது, அது கண்டினியூஸாக ரன்னிங்லேயே இருக்குது. இப்போது நான் ஒரு டிலே கிரியேட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது, உங்களால் எதையும் வியூ பண்ண முடியாது. ஒரு சின்ன டிலே வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் கான்ஸ்டன்ட். இதை நான் கண்ட்ரோல் கூட கிரியேட் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணேன்னா எப்போயுமே டிஃபைன்டாக இருக்கும், வேல்யூ வந்து மாற்ற முடியாது. கண்ட்ரோல் கிரியேட் பண்ணேன்னா நான் வெளியிலேருந்து எதனாலும் மாற்றணும். இதை நான் காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுக்கிறேன். ரெண்டு லூப்பையுமே ஒரே ஸ்பீடில் நான் ரன் பண்ணுறேன். இப்போது நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஒயில் லூப் கண்ட்ரோல் ஆகுது, ஃபார் லூப் வந்து கண்ட்ரோல் ஆகலை. ஆனால் ஃபார் லூப்பை வந்தோட கவுண்ட்டை வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். இது இங்கே 95 போயிடுச்சு. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணுக்காக நான் ஒரு 500 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறேன். ரன் ஆகலை, ஏன்னா ஃபார் லூப்பை டிஃபைன் பண்ணும்போது அது எக்ஸிக்யூஷன் ஆகக்கூடாது, ஃபஸ்ட்டே நம்ம அதை டிஃபைன் பண்ணணும். இப்போ நான் லூப் கவுண்ட்டு செட் ஆகிருக்கும். நான் ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஃபார் லூப் ஓடுது. சேம் ஒயில் லூப்பும் ஓடுது. நான் இப்போது 500ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ 500 கவுண்ட் வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எவ்ரி 100 மில்லி செகண்டுக்கு ஒரு சைக்கிள் வந்து நடக்கும். ஸோ 500 மீட் ஆகிடுச்சுன்னா லூப் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அது டைமிங்கை வந்து கொஞ்சம் குறைக்கிறேன், 400. இப்போ பாருங்கள், நான் ஆன்லேயே வைக்கிறேன்.
நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணது தான் அதை எடுத்துக்கிச்சு. டைம் மாற்றினாலும் மாற்ற முடியல. ஸோ இது 500ல் நிற்கும், ஸ்டாப் ஆகிடுச்சா. ஏன்னா நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டிஃபைன் பண்ணியிருந்தோனோ அந்த வேலையை தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ இன் பிட்வீனில் வந்து உங்களால் ஐட்ரேஷனை வந்து மாற்ற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணணும். இப்போது ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போது நான் ஆன் ஆஃப் பண்ணுறேன், எந்த கண்ட்ரோலுமே நடக்கல. ஒயில் லூப்பில் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஆகுது. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஃபார் லூப் வந்து நம்ம எவ்வளோ கவுண்ட் கொடுக்குறோமோ அந்த கவுண்ட்டுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எப்போயுமே லூப் கவுண்ட்டை வந்து டிஃபைன் பண்ணணும். இதுதான் ஃபார் லூப்புக்கும் ஒயில் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.